புதுக்கு ரப்பர் சாமான் தான் நீங்கள் வச்சுக்கோ தள்ளுறாங்க இரும்பால் வச்சு தள்ளுறீங்க அண்ணா கீழுக்கல்ல வச்சீங்க நிறங்கா அடிக்க 2-3 சட்டு மேலுக்கு வைக்கிறது இல்லையே இந்த வயரிங் வேலையை முடிச்சுட்டு தான் இந்த கண்ணாடி ஃபிட்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி இருந்தாலும் நம்மட பஸ் வந்து வருகதார வந்து சரியான ஒரு கஷ்டமா இருக்கு வயரிங் பஸ் கண்டுபிடிச்சு அலவணும் போறாங்க ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு ஒரு பெல்ஷீட்டால மூடி போட்டு அமர்த்தினான் கொஞ்சம் போட்டு வேறம் தான் கண்ணாடியில் விழுந்து ஆகிற கை விரல்கள் கால்கள் போன கதைகள் கேள்விப்பட்டீங்கன்னா கை விரல் கால் விரல் போனாலும் பரவாயில்ல கண்ணாடி விழுந்து உடஞ்சேண்டா இப்ப மறந்தாலும் கட்டி போட்டு போகலாம் பின்னாடி சிரிக்கான் அவன் சிரிப்பான் மாவாண்ட வேலை எனக்கு இல்லை தெரியும் கொஞ்ச நாளா வந்து யாரும் தெரியாதவங்க உள்வட்டா பெரிய சிக்கலாக கிடக்கா கொட்டும் சிக்கல் உண்மையா நான் இனச்சளவுக்கு இந்த இப்படி ஒரு ஆளை வருவானு நினைக்கிறேன் சுட்டியா சரி சரி அது அமர்த்தி விட்டா சரி அமர்த்தி விட்டா அப்படியே புட்டிக்கும் தம்பி வீடு விழா காட்டுறேன் பெயிண்ட கவனம் ஆடிங்க ரோஸ் கலர் ஆட்டியா தான் எழுப்பமா எழுப்பி கொடுக்குமா மேல வீட்டு கொஞ்சம் தான் வித்தியாசம் ஆனா நுட்பமான வேலை இல்லை நானும் இல்லை நிக்க வேண்டியது போண்டே அடி அவங்க எப்படி கூட ஜிப்ஸா படிக்க சும்மா குழப்பி கொண்டிக்கான் நினைக்கிற இப்படி வேலைண்டே தான் செய்யல் போலையா அந்த வேலையை பார்க்க ஆசையாக தான் ரெண்டு பார்க்கணும் 2 வேலையில் போகும் அதான் பிரச்சனை அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் செல்லக்கலை. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்ல தேவையில்லை, விட்டு நிற்கிறோம். அதாவது இன்றைய தினம் என்ன சொல்கிறேன், இன்றைய தினம் என்ன புதன்கிழமை புதன்கிழமை. அதாவது வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் போடுவோம். இருந்தாலும் வந்து இன்றைய தினம் என்ன விஷயம் பார்க்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எஸ்கேவி சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து எங்களோட வீட்டு வேலைகள் சம்மந்தமாக வந்து அப்டேட் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் என்ன விஷயம் பார்க்குறோம்னு சொன்னால், நேற்றைய தினம் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த மேலே வந்து அந்த ஜிப்சம் வேலைகள் எல்லாமே வந்து காட்டியிருப்போம். அதை காட்டிட்டு வந்து என்ன சொல்கிறேன், அந்த படியனோட வந்து காய்ச்சிருப்போம். வந்து அதாவது அந்த ஜிப்சம் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. சைடில் வந்து இப்படியான அந்த இடவுகள் வந்து இருக்குது. இருக்கும்போது இப்போ மழை பெய்யும்னு சொன்னால் சடாரண்டு உள்ளுக்கு வந்து சீட்டெல்லாம் வந்து நனைஞ்சி எல்லாமே வந்து டேமேஜ் ஆகி போயிடும். முழுக்க ஒட்டு பிரியோஷனும் எல்லா வேலையாக போயிடும். இப்போ சீட் ஏற்ற முதல்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, அது வந்து அந்த கம்பியெல்லாம் நனைஞ்சாலும் பரவாயில்ல. இது வந்து சீட்டும் ஏற்றினதால வந்து மிகவும் கவனமாக இருக்கணும். அப்போ வந்து எங்களுடைய அந்த கண்ணாடி ஃபிட்டிங் அண்ணன் ஒரு ஆள் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறார். அதாவது எந்த ஹாஸ்பிட்டல் ராய், இங்கே நெல்லியடிக்குள்ளே தான் நாள் வந்து இருக்குது. நெல்லியடிக்குள்ளே இருக்குது. அப்போ அண்ணாவோட கழிச்சு அவர் வந்து கிளாஸ் ஃபிட்டிங் சாமான கொஞ்சம் கொண்டு வச்சிருக்குது நாளைக்கு. அப்போ வந்து நேற்று எடுத்து காய்ச்சிருந்தோம். இப்படின்னா ஒரு வேலைகள் வந்து செய்யணும். காரணம் என்னென்னு சொன்னால், எப்பப்போ மழை பெய்யும்னு சொல்லி தெரியல. நேற்று எதுனா அங்கால இஞ்சால பக்கம் மழையாண்டா மழையாம். அப்போ அப்படியே மழை இங்கே பெய்யும்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ஷீட்டெல்லாம் நனைஞ்சிடும். அந்த ஒரு காரணத்துக்காக அண்ணாட்ட சொல்லி ஆளை வந்து இந்த தினம் எடுத்திருக்கோம். அதை வந்து நாங்கள் அந்த கிளாஸ் ஃபிட்டிங் கூட செய்யாமல் வச்சுருந்தது காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வயரிங் வேலைகள் வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடியலை. அப்போ அது முடியாமல் கிளாஸை வந்து ஃபிட் பண்ணதுக்கு பிறகு வயரிங்காரர்கள் ஒரு தேவை வந்து அதில் வந்து உடைக்கும் போது வந்து அந்த அதிர்ச்சியாக இருக்குமே, கிளாஸ் வந்து சம்டைம் வெடிக்க பார்க்கும். அது வந்து ஒரு அலறல் தன்மை வந்தால் அது வெடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அப்போ அதால் நாங்கள் வந்து இந்த வயரிங் வேலையை முடிச்சுட்டு தான் இந்த கண்ணாடி ஃபிட்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி இருந்தாலும், நம்மளோட பஸ் வந்து வருகதார வந்து சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது. வயரிங் பஸ் கண்டுபிடிச்சி அலவணும் போகிறாங்க. காலையிலேயும் வந்து 8:30 இருக்குமா ஒன்றா போலடுச்சுன்னா மருதா மடம் தாண்டி வாரேன்னு சொல்லி இப்போ வந்து டைம் 12:51. அப்போ இது வரைக்கும் ஆள் வந்து இன்னும் வந்து சேரல. வந்து சேராது, நடந்து நடந்து வந்து அப்படி நாளை புறம் வந்து சேரும் போல ஆள். நான் இன்னொன்று மறந்து போனேன், கலை தெரியாது. இன்றைக்கு எங்கட அக்னி தம்பிக்கு சொல்லுவாங்க தடிமைலாம் இருந்தாலும்
இப்போ சுடுதண்ணி கொஞ்சம் வைக்கலாம் உண்டு கேட்டால் அப்போ என்ன பிரச்சனை கேட்டேன் தடுமன் அந்த வேவு பிடிக்கிறான். அப்போ ஆள் சுடுன்னா என்ன நினைக்குது அந்த சுடுதண்ணியில் மாத்திரம்தான் அந்த ஆவியை பிடிப்போம் நம்ம ஆள். அதுக்கு இந்த இதழில் ஒன்று போடுறோம் மிக்ஸ் போடணும். இல்லாட்டி அந்த தேயிலை சாயம் அந்த தேசி மரத்து இலைகள் அப்போ என்னட்டு கடையில் பண்ணி வந்து வச்சிருந்தேன். அப்போ டக்கண்டு ஆளை கொண்டு வந்து சுடுதண்ணியை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அப்போ அது கொண்ட போட்டுவிட்டு தம்பியை ஒரு பெல்ஷீட்டால மூடி போட்டு அமர்த்தினான். கொடுக்கலாம் கிடக்காது கொஞ்சம் போட்டாரு காரம் தாங்க. இதான் கண்ணாடி இந்த இருக்குது இதான் கண்ணாடி அங்காலையும் இருக்குல்ல. அது அது ஆக நீளம், அது ஆக நீளம் இதுதான் கட்ட கண்ணாடி. இது அவன் தனியாக இந்த சீட்டை இறக்கலாம வரியா தூக்கடுவானா ஒரு காட்டி விடு. இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா இதை கொஞ்சம் இறக்கணும். அம்மா சுண்டல் ஷாமந்தான் அப்படியே அங்கே ஓட்டி விடுவோம். இதையோ அங்கால இங்கே ரோட்டு மறைஞ்சிரும் போல இப்படியே பிரட்டி விடுவோமே. அப்படியே படைக்க விடவும் அப்படியே கிடந்து அப்படியே கிடத்துங்க. சரிங்க. ரைட் ரைட். ஆத்தே இதுகள் கொண்டு கையை கால் கொடுக்க கண்ணாடியில் விழுந்து ஆகிற கை விரல்கள் கால்கள் போன கதைகள் கேள்விப்பட்டீங்கன்னா கை விரல் கால் விரல் போனாலும் பரவாயில்ல, கண்ணாடி விழுந்து உடஞ்சேண்டா விழவே. இப்போ மறந்தாலும் கட்டி போட்டு போகலாம். இஞ்ச பட்டு இல்லை, எல்லாம் குழம்புல இருந்து வருது. குழம்புல இருந்தா அப்ப விலவுடியா கால் கை போனாலும் பரவாயில்ல கண்ணாடியை பார்க்கலாம். அதுதான் பிரச்சனை. கால் கை போல இந்த மருந்து தான் தான். அதான் அதான். அப்போ வந்து நான் இதற்காக இல்லை பங்காள இருந்தது தாங்க. அது அன்றைக்கு நீங்கள் கண்ணாடி பறிக்க நீங்கள் இல்லை, அதை பறிக்க நான் இதுகளை வேண்டி பார்த்து கொடுப்போம். ஆட இதெல்லாம் எல்லாம் கவனம் தானே. அதே மாதிரி வந்து எங்களோட தளபதி ஒரு ஆள் இருக்கிறார். எங்களோட தளபதி அதாவது இது வந்து எங்கட வளர்ப்புனா வேண்டும் இல்லை. இப்போ கொஞ்ச காலமா எங்களோட வீட்டை வந்து நிக்குது ஆளே எங்களோட நிற்கிறேன். ஆனால் உண்மையாக நான் இனச்சளவுக்கு இந்த ஆள் இப்படி ஒரு ஆளை எங்களோட வருவானு நினைக்கலையா. அதாவது இப்போ இது வந்து எங்களோட வீட்டு நான் இல்லை இருந்தாலும் எங்களோடய இங்கே வந்து சாப்பாடுகள் வச்சு வச்சு ஆள் வந்து டைம் வந்துடுவார். அப்போ டைம் இங்கே தான் ஆள் நிற்கிறார். ஆள் இங்கேயே நிற்கிறேன். அப்போ வந்து இப்போ வந்து ஒரு கொஞ்ச நாளாக வந்து யாரும் தெரியாதவங்க உள்வட்டா பெரிய சிக்கலாக கிடக்கும். கொட்டும் சிக்கல். ஆட்டோவில் வந்து ஒரு ஐயாயிரம் ஆள் வந்து ஒரு மூலாயில இருந்து உதவிக்குன்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரன் இறங்கிட்டு உள்ள வர ஆள் ஓடிய என்ன சொல்ற கட்டிச்சு காலுக்குள்ள போகுது. ஆள் கண்ட கையை காட்டி இங்கே வாரு தம்பி ஃபுல்லா புழுதி மண்ணுகள் கல்லால் அறிஞ்சு அப்படி வந்து ஆளுமே வந்து ஃபயரா இருக்கா. நீ வார நீங்க கொஞ்சம் கவனம் வாங்க கூப்பிட்டு ஆக்கள் வழியில வந்து அது மாத்திரம் இல்லை. எங்களுக்கு அறிவு விஷயம் தெரியாதானே. அவன் வார மாதிரி வந்துவான். அம்மா பாதி தூங்கி விடுது. விளக்குமான பெருசாக கிடந்தபடியா அணுவக்காட இதுவும் வந்து சிக்கலாக போயிடுது. இப்போ வந்து அதுதான் இன்றைய இது நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து சொல்லியிருப்போம் எப்படியான ஒரு பிரச்சனைகளால் வந்து வயரிங் வேலை நடக்கல. அதுக்காக வயரிங் வேலையை பார்த்துட்டு இருந்து மழை பெஞ்சா அதெல்லாம் ஃபுல்லாக இதாயிரும். வேற வந்து பார்த்துட்டு இருக்கல. அது அந்த ஒரு காரணத்தால் நாங்கள் இப்போ இன்றைய தினம் அந்த கிளாஸ் ஃபிட்டிங் அந்த ஒரு வேலையை தான் வந்து பார்க்க போகிறோம். கிளாஸ் ஃபிட்டிங் எதுக்குன்னு சொல்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மேலே இருக்கிற அந்த இடவுகளுக்கு வந்து சைட் ஜன்னல் மாதிரி ஏன்னா அப்படியான இடவுகளுக்கு வந்து செய்ய போகிறோம். இப்போ அதைத்தான் இன்றைய தினம் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறது முதல்ல எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தால் அது எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து கண்ணாடிகள் வந்து அளந்து எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். வேலை அக்னி சரியாக அவளையாக கிடக்குறாப்பா. உண்மையா கஷ்டப்படுறேன். மூச்சு எடுக்க நான் நிற்கிறோம். அதுதான் அப்படி வந்து தடிமலை எனக்குமே வந்து பயங்கர தடிமலை மட்டங்களை போல வரக்கூடிய அது அப்படி பாய்கிறது காரணம் என்னென்றால் தம்பி தகன மூக்குறான் மூச்சு மூச்சு அதே தம்பிக்குள்ள விஜயாவதையான் வேற எங்கே ஒரு பிரச்சனை உம்மால் கொண்டு வரக்குள்ள அந்த மூச்சு புள்ள அடைக்கி அடைச்ச வர இந்த வேலை செய்ய வாங்க என்ன நடக்கணும் வாங்க. ஆமாம் அப்போ கீழே வந்தாலும் மேலே போகும்போது எங்களை வரல பூம். நான் நினைக்கிறேன் இப்போ இங்கே இல்லை அங்கே அடுத்த தான் இருக்கு. இது மேலேயோ மேலேயோ நடக்குது மேலேயா தான் இருக்கு. ஏன்டா இங்கே இப்போ வந்த வீட்டுக்கு ஆள் இல்லையோரையும் நாமள வந்தேன் நான் தனியான் இந்த இதை செய்வோம்னா வந்த செய்ய வந்தால் அப்புறம் அந்த படியை நாங்கள் இப்போ இதை செய்தியானு சொன்னால் தங்களை கருத்தலாம்
பூட்டை கொள்ளை கரைச்சல்னு சொல்லி ஆடா இவங்க ஜிப்சம் பாட்டி ஓகே. அப்போ அதெல்லாம் இங்கே உள்ளுக்கு செய்ய போகிறாங்க போல உள்ளுக்கு செய்ய போகிறாங்க உள்ளுக்கா ஓகே. அதுக்குள்ள எதுக்குள்ள நான் அப்பா அடிக்க போறீங்க எதுக்கியோ மேலே மேலே அப்படி நான் சொன்னேன் நீங்கள் நம்ப இல்லை அதான் இதுக்குள்ள அடிச்சாச்சு இல்லை இதுக்குள்ளே அடிக்கலையே இன்னும் இதுதான் ஆரம்பம் சரியா பாப்போம் என்ன மாதிரி வேலையில் நடக்கு அப்படின்னு சொல்லி வாங்க பாப்போம். இதுக்குள்ள அடிச்சு முடிச்சு கீழே அடிக்கணும் சரியா வாங்கோ வா வா கண்ணாடியில் என்ன விளக்கம் அப்போ வந்து வேலையா அடி உள்ளதானே ஜிப்சம் ஆமாம். இதுக்கும் அடிக்கிறோம் பெரிய சிக்கலாக வரும் என்ன இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு இப்போ என்ன பிரச்சனை இதுக்கு கண்ணாடியில் வையாமல் இதுலேயே காவாத போட்டு செட் பண்ணி தான் இதே அடிக்கும். இல்லாட்டி ஒன்றும் செய்யலை இல்லாட்டி ஒன்றும் செய்யலை இதுதான் அந்த இடம் காவார் போட அதான் இது ஒரு கண்ணாடி எத்தனை கிலோ வருவாண்ணா வரும் போல வெயிட்டு ஆஷா சிட்டியா ஷாய் சரி கண்ணாடி எங்கெங்க அந்த ஏர்போர்ட்டில் போய் ஏர்போர்ட் டோர் அது மாதிரி இருக்கிறேன் அதே சாமான் தான் அதே சாமான் தான் எப்படி பிடிச்சிச்சால் விளக்கம் அட்டாரில் அடிக்கடி ஏர்போர்ட்டுகளுக்கு போகிறானே தெரியும். இது வந்து இந்த மேல் விளிம்புகள் அதே மாதிரி எந்தா இதான் செட்டப்பா ரைட் இந்த கொடுத்துருக்கு பாருங்க. ஆமாம் இதுக்குள்ளேயே வச்சு விட்டா ஏன்னா அப்படி தானே இதுக்குள்ளே என்ன ஒன்று வைக்கிறான் பேல பாருங்க அது வைக்கிறவங்க தெரியல பாபா என்ன இருந்தா அதுதான் பேல தானே ரைட் அந்த அது என்ன தேண்டி சொல்லுவா வாங்கி பாரு அப்படி பிடிக்க வேண்டாம் பாருங்கோ விளையாடு அடிதான் அது அமர்த்தி விட்டா சரி அமர்த்தி விட்டா அப்படியே பிடிக்கும் சாமா ஓ கையில் நாங்கள் பிடிக்க சொல்கிறாரு சூப்பர் குழுவில் போய் நாங்கள் பாப்பா அண்ணா அப்படி வைக்காங்கண்டு சொல்லி அண்ணா தெரியுமா இந்த கண்ணாடி ஒன்று எத்தனை கிலோ வருமாண்டு 10 கிலோ 10 கிலோ ஒன்று காலில் ஒன்று தான் அப்புறம் தான் அடிக்கிறேன் பாப்பா என்ன மாதிரி இதுக்குள்ளே வெய்வாடு வேண்டாம் இதை தான் இருக்காப்பா இது வந்து எனக்கு நல்ல ஞாபகம்டாப்பா நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படி நானும் உண்டாயிட்டேன் நான் முதல் துபாயில் நிற்கல அந்த ஸ்விம்மிங் பூல்ற பம்ப் ரூம் அந்த தண்ணியில் சுத்தரிக்கிறது வந்து பம்ப் ரூம் வந்து கீழே இருக்கும் நிலவண்டா சரியோ நிலத்துக்குள்ள இப்படி டைல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த அதை போட்டு அமர்த்தி போட்டு இப்படியே தூக்க கீழே வந்து ஒரு ரூம் இருக்கும் அதுக்குள்ளே அந்த பம்புகள் பைப்புகள் அந்த தண்ணி லைனுகள் எல்லாம் இருக்கும் அது கீழே இறங்கி தான் இந்த வேலைகள் செய்கிறேன் அப்போ வரைக்கும் சாமான் இப்படி ஒன்றாலும் அந்த டைல்ஸை கிளப்பி எடுக்கிறீங்க அந்த விஷயத்தால தெரியும் எனக்கு அது எடுக்க கை வைக்கல இல்லாட்டி தூக்கியலாம்ல அந்த ஒரு பிரச்சனையால இது வந்து எப்படி செட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து விளங்கல இது வந்து நேரத்துக்கு வந்து இந்த அப்படி ஒரு இது ஒன்று வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு இடம் வழி ஒன்று இருக்குது அடிச்சு ஸ்கூரெல்லாம் அடிச்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே வச்சு அமர்த்தி போட்டு ஸ்க்ரூ எல்லாம் போடணும் இதுக்குள்ளே இதில் டஸ்ட் எடுக்கணும் வேணே இவ்வளோ டஸ்ட்டு கிடக்கு அந்த ஸ்கூர் அடிச்சது இந்த டஸ்ட் வெள்ளையாக கிடக்கு அந்த ஸ்க்ரூ உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் டம்பட் அடிக்கிறது விரும்பும் அந்த இதுக்கு அது ஒன்று நாங்கள் சொல்லியா நம்ம புதுசாக வந்து ரோஸ் இல்லாட்டி பச்சை நேற்று வந்து கொண்டு வந்தீங்கன்னே இந்த வீட்டுக்கு ரோஸ் கலர் தான் தெரியும் அவனா பாடாடுறாப்பா அந்த பாட்டு படிக்கிற ஐயா வந்து நேற்று சொன்னால் தம்பி வீடு இவ்வளோ கட்டுறேன் பெயிண்ட்டை கவனம் ஆடிங்க ரோஸ் கலர் ஆட்டியாக தான் எழுப்பம்மா எழுப்பி கொடுக்குமா என்ன வீட்டை அப்படி வந்து ஆள் வந்து சொல்லிச்சிடாப்பா சொல்ல சரி அப்போ உங்களோட வீட்டுக்கு என்ன கலர் அடிச்சிங்கன்னா அம்மா கேட்டான் உங்களோட வீட்டுக்கு என்ன கலர் அடிக்கிறாங்க எங்களோட வீட்டுக்கு வந்து இந்த கலர் ஒன்றும் இல்லை எங்களோட வீட்டுக்கு இது தகரம் பண்ணுறாலும் ஒன்றும் அடிக்கலையா இருக்கும் அது என்னடா அப்போ இருக்கிற அலுமினியம் இது என்ன தாளண்டா அதுக்கான டஸ்ட் எடுக்கிறேன் அப்பா இதுக்கு இருக்கிற டஸ்ட் என்ன தலை எடுக்கிறேன்
பார்த்து பிடிக்கும் பொஸ்ஸா சிரிப்போடா நினைக்கார் ஆள் மாயகிருஷ்ணன் பொஸ்ஸா சென்டர் பிழைச்சிட்டு போடாது சரி சரி இங்கே மீட்டர் சொல்கிறேன் இந்த மீட்டர் ஆள் உறுதியா சொல்லு நான் பிழைக்க விடுவோம் அதுதான் பாப்போம் இந்த அளவு கூட இருக்காது அது வெளியே கூட இல்லை அது சும்மா பார்க்க தெரியுது சும்மா பார்க்க தெரியுதானே வச்சுக்காடா ஒசாக் ஏன் வச்சுப்பேன் பார்க்க தெரியுது இல்லை ஆள்கிட்ட சொல்கிறேன் கூட இல்லை இங்கே கூட இல்லை கொஞ்சம் தான் வித்தியாசம் ஆனால் இது நுட்பமான வேலை இல்லை நானும் இல்லை நிற்க வேண்டியது போண்டே பிள்ளை ஆல்டாடி இதே பூட்டிலே வழியாக இது இதை பூட்டே வழியாக கண்ணாடி வச்சா வழியாக வைக்கிற ஆளுவா புரியல இந்த கண்ணாடி பச்சை கலர்ல இருந்துச்சுடா அது கீழே இருந்ததால மேலே ஒன்று அடிக்கி விட்ட வழியாக ஆனா ஷாவானா கொண்டு விழுந்தா சரி என்ன காலம் இல்லை அத்தி நீங்க என்ன செய்யணும்டா இப்போ உங்களோட பூச்சிகளும் தெரியாது அப்படி இப்படியும் இருக்கலாம் அதால நீங்க ஒவ்வொரு சிவத்தை கிணத்தையும் சரி அளந்தோடு சென்டரை மார்க் பண்ணி எடுத்தீங்கன்னா ஈஸி உங்களுக்கு செவனாக இருக்கும் ஏன்னா இந்த பொக்ஸ் யூஆர்ன்ற அளவு பிழைக்க போகிறது இல்லை தான் அது வந்து நியமம் தானே அதால இந்த கட்டுன்ற அளவை நீங்கள் சென்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா சொன்னால் சரி இதில் அப்படிதான் தூக்குறதா என்னண்டா நான் சொல்கிறேன் அதில் பேர் என்ன எது இந்த இது தூக்குறதா அமுக்கவார் என்ன ஒன்று சொல்கிறடா அப்போ ஹிந்தி ஹிந்தி ஆகலுக்கோ ஓ சோடா என்ன குடிப்பீங்க சோடா ஆள் வந்து பார்த்துட்டு சொல்லிச்சு என்ன சின்ன விழா காட்டி வச்சுக்கிறேன் இவ்வளோ பெரிய ஆளாயிரணும் சொல்லி ஓ அப்போ நான் அதான் சொன்னேன் ஆக்கள் குறைவு தானே ஆக்கள் குறைவு உண்மையாக நாங்கள் 4-5 பேர் தானே அந்த மாதிரி இந்த கண்ணாடி இந்த கணத்துக்கு இந்த ஜூபார் வந்து அகலமாக இல்லை உள்ளுக்கு ரெண்டு பக்கம் என்ன வைக்கிறது கொஞ்சம் வைக்கிறது சரி சரி அது கொஞ்சம் வந்து ஆடாம செய்யாமல் நீங்கள் என்ன தூக்கி போட்டு அடித்தாலும் வைப்ரேட் பண்ணேன் அதுதான் எல்லாத்தையும் வைப்ரேட் கிடக்கு அடி அவங்க எப்படி கூட ஜிப்ஸா படிக்க சும்மா குழப்பி கொண்டிக்கான் அவன் கடையை போகிற அவரா சோடா வேண்ட அப்போ என்ன சோடான்னு கேட்டு போங்க நான் என்ன பெப்சி குடிப்பியல பெப்சி பெருசாக வணியம் தான் எல்லாம் குடிக்கிறான் இல்லை ஆம்பளை சோடா ஒன்று வணியா அண்ணன் இந்த வேலைக்கு வந்தால் களைப்பில்லா கவனிக்கும் ஆள் பொஸ் போய் தரோ பஸ் நான் இப்போ சொன்னது கூட இல்லை தானே என்ன சும்மா இல்லை எத்தனை லட்சம் வந்து அவரை பஸ்ஸாக கட்டிங்கன்னா தெரியும் அது இங்கே வந்து கணக்கு பேரெல்லாம் விளையாடி போட்டு போனோம் சரியா அப்படி இருக்கக்குள்ள அதான் நல்லா அடிபட்டுட்டோம் இல்லை இப்போ நீங்கள் தான் பஸ்ஸுல கையால் போ விலை கை போலையா நான் சொன்னேன் இங்கப்பா இந்த ஆள் சொல்லி இந்த ஆள் நேரத்துக்கு வந்துக்கொண்ட இவர் தான் சொன்னேன் கிருஷ்ணானுக்கு லேட்டாக போகும் அந்த அது பிரச்சனை இல்லை லேட்டாக போகணும் அதுதான் சொன்னேன் ஓ அப்படி விளையாட்டாட்டு ஓகே பாருங்க மூளைப்பட்டது
பார்க்குறது இன்னொன்று அதை வச்சு பார்த்து நீங்கள் பூட்டைக்கா ஆடிடும் அப்புறம் அதை மார்க் பண்ணி போட்டு பூட்டி விட்டீங்கன்னா ரைட் அப்படி பூட்டி விட்டீங்கன்னா சரி மேலுக்கும் ஜாவா அப்படி தான் இருக்குப்பா கூட காது அஞ்சமாக இருக்கும் நல்லா அஞ்சு வச்சுப்பாங்க என்ன என்ன எப்படி இது கைகள் அதான் ஏதோ ஒன்று கிட்ட வேணா கையை இதில் மட்டும் பாருங்கப்பா உள்ள வேலையை செஞ்சுட்டாங்க இங்கே வெளியே இருக்குது முட்டையில் இங்கே கூட தான் அப்போ இருக்காமலே கலட்டி போட்டு செய்யணும் தம்பியங்களா இருக்கு இப்போ இதுகளுக்கு வர வயரிங் வேலை உடைக்கிறோம் வேலையை அதுதான் யாருக்கு அடித்தான் அப்போ இதோ ஒரு எல்லாத்தையும் இந்த இது இந்த வேறு இந்த கல்லுக்கான தளர்ந்தது ஒரு சின்ன ஒரு ஈக்கோண்டில் அளவு உண்டு கண்ணாடி உள்ள இடத்துல பார்க்குறது அதுதான் இது வச்சிருந்தாங்க ஏன்னா உங்களோட வேலையை பார்த்து கதைக்கணுமாக்கள் தான் ஓடர் குமியணுமா ஓட ப்ரொமோஷன் தான் ஃபுல்லாக யூரோப் ஃபுல்லாக பரவட்டும் அதுக்கானே அந்த அந்த இது கோச்சு படம் வந்து என்ன தெரியுங்க நீங்கள் வீட்டுக்காரர் சொல்லணும் உங்களுக்கு இது சம்பளத்துக்காக வீட்டுக்காரர் விருப்பத்தை நினைக்கிறேன் அதோட நம்மளுக்குள்ள காய்ச்சி பேசி அடி பிரயோஜனம் இல்லை ஏன்னா சட்டோட்ட வர்றா சரி அது பரவாயில்ல இதை விட்டு போட்டு நீங்கள் அடுத்த இதாக செய்யுங்க கொஞ்சம் ஓடித்தான் போயிட்டு திருப்பி அது பெருசாக காட்டாதானே உங்களா கண் பார்வைக்கே விளாங்குமா விளாங்க நீங்கள் ஒரு மாக்கொண்டை எடுத்து வச்சிருந்தீங்கன்னா சுவம் உங்களை புரியுவார் 5 2 சரியான அளவாக வருமோ கட்டு அதான் பார்க்கும் ஏன்னா கட்டு தான் பார்க்கும் கட்டு வரலையே அந்த அப்புறம் அதில் குறை இல்லையா இப்படியும் கூடி குறையும் இல்லை உங்களை ஆகதைன்னா இனி பெயிண்ட் எல்லாம் எடுக்கணும் கட்டுகள் கூடி குறைஞ்சா புட்டி ஓ பேஸ்ட்டு புட்டி எல்லாம் வச்சு கிச்சு தான் எடுக்கணும் உம்மா சிக்கல் வேண்டாம்ப்பா ஆள் வந்துடா சோடா பிஸ்கெட்டும் வேண்டியாரா கல்லி இப்போ என்னண்டா கண்ணாடியும் தானே நீங்கள் எடுக்கிற கண்ணாடி எதுண்டே தெரியாது இல்லைன்னு சொன்னால் பல அளவுகள் இருக்குது நம்பர் மார்க் பண்ணி தான் எடுத்த இதில் நம்பர் ஒன்றும் இல்லை அப்படி இல்லை இது மேலே உள்ள 14 ஒரு செட்டா இந்த அதுகள் தேய்க்கு இதுகள் தேய்க்கலாம் பா எனக்கு தெரிஞ்சு வா 2 கொண்டு வா உங்களை விளையாட்டுக்கா ஆடி அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை பாடா வச்சுக்கிறது விழுந்து என்ன சரியாம அங்கால மேலே பிடிக்குதா கண்ணாடி ஏது பிடிக்க போகுது வச்சு சிலிக்கோன் உள்ளுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் வச்சு சிலிக்கோன் மாட்டிக்க அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ எல்லாம் நிற்கிற மாதிரி வேலை இல்லையா இப்போ எனக்கு உள்ளாங்க அந்த நீளத்தை குறைச்சி என்ன காரணம் இல்லை உண்டு தானே அப்புறம் கண்ணாடி உயர்த்து யூட்டனர் வைக்க சுவம் மேலே அரைக்கிறக்கு வைக்கலாம் ஆனால் என்ன வெளியில் தெரியக்கூடாது உள்ளுக்கு போயிடணும் சொட்டு அதான் ஒன்றும் வெளியில் தெரியும் வெளியில் தெரிஞ்சால் வடிவு போயிடும்
ஆனால் இதுக்கு ஏதோ ஒரு சுகமான மெதட் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த லொக் பார் என்ன வேறு எது லொக் பார் ஒன்று இருக்குது இந்த அலுமினியத்தில். அதெண்டா வச்சுட்டு இந்த பக்கத்தால் லொக் பண்ணி போட்டு ரப்பரை வச்சு கொண்டே போகும். இந்த சிஸ்டத்துக்கு வேறு எல்பாரோ இப்படி எல் இருக்குல்ல, எல்லிலே இப்படி ஒரு லொக் கொண்டு வரும். இல்லை எல்வார் மாதிரி வந்தாலும் ஒரு பக்கத்தால் வச்சு அணைச்சி போட்டு மற்ற பக்கத்தால் கவர் அலுமினியத்தில் கவர் இதில் வேறு எஸ்எஸ்ல இல்லையா? இதில் பாப்பா இப்போ விளையாட்டு தூக்கி இறக்குறேன் இப்போ புரியவே இல்லை. அளவு கொடுக்கே அவன் கொஞ்சம் குறைச்சி தான் பட்டுவான். அப்படியே ஜூச்சனட்டு அளவு பார்த்து ஜூச்சனட்டு அளவுக்கு வந்தால் படம் முடிஞ்சேனே. இல்லை இது சிவர்ந்த அளவுக்கு வந்தால் படம் முடிஞ்சேனே. இது நாங்கள் ஒரு இதுண்ட அளவை கொடுத்தா அளவை கொடுத்தால் அவனே டிசைட் பண்ணிடுவான். மற்ற என்ன அடுத்த முறை வட்டைக்கு ஒரு சொட்டு கூட விடலாம் ப்ரோ. அந்த அந்த நீங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தானே. ஏன்னா இது மட்டும் மட்டும் இருந்தால் அப்புறம் இது சொட்டு கூட விடனா வார்த்தை ஒன்று ஸ்கூட்டரெல்லாம் போட்டுவாங்க. தம்பி நீங்கள் ஓட்டை அடிக்கவே சரியாக பிடிச்சாண்டா சரி. ஒரு ஓட்டைக்கு ஒருக்கா ஒரு மாதிரி மெட்ட ஓட்டைக்கு ஒரு மாதிரி பிடிச்சாண்டா படம் கலாட்டி போட்டியல் இது என்ன ஸ்போர்ட்ஸ் வைப்பியலப்பா கடவுள். ஆத்தே நினைக்கிற இப்படி வேலைண்டே தான் செய்யல் போலையா கூட வராது வேலை. இது விரும்பவே மாட்டோம், விரும்பவே மாட்டேன். சார்ஜரை வச்சு கொண்டு கூட்டுவான். அதுதானேப்பா ஈஸியான மெதட் ஒன்று இருக்குண்டாப்பா. இல்லை நான் இந்த வேறு ஒன்றே கேட்டேன் இப்படி இருக்கோ வந்திருக்கோன்னு கேட்டது இல்லையா. ஈஸியான மெதட் ஒன்று இல்லாமல் இப்படி செய்யலாம். இது என்ன விளையாட்டு இது ஒரு நாள் கொண்டு தான் கூட்டுறான். இப்போ இப்போ கீழே இருக்க மேலே ஹோட்டல் மாறுதப்பா. அங்கே பிசுறு மேலே தள்ளணும். இப்போ இறங்கிட்டு அதை சொல்லா இவருக்கு டைட் பண்ணுறத சொல்கிறேன் நான். ஓட்டை கீழே இறங்க கண்ணாடியில் முட்டு போட்டாலும் கிடைச்சிடும். சரி கொஞ்சம் பவுடியும் தெரியாது இந்த கண்ணாடி. அதுதான் எக்கண்டு மாதிரி தான் உடையும். இல்லை நீ சிலிக்கனை வச்சு போட்ட இந்த ஸ்போர்ட்ஸ் சிலிக்கன் எல்லாம் வச்சு என்ன சொல்கிற ஏதோ ஒரு பக்கத்துக்கு கரைச்சல் கொடுக்குந்தாடாப்பா. ஆ அதில் நின்று செய்யலாம். உயரம் காணும் ஐயா. அவன் வீட்டுக்கார படிய காசு இன்றைக்கியாவா வீட்டுக்கார அந்த அம்மா ஃபோட்டோவோட ஓமடா செல்லக்கொட்டி ஹலோ. காசு வந்திருக்கா? வேலைக்கு ஆக வந்தவங்களா? காணவே இல்லை. காணல நான் சாமான் பறிச்சு வர கல்லு பறிக்க சொல்லி பறிச்சாங்க. ஓ ஆனால் அவனைத்தான் காணல. ஆளுக்கு அப்படி லைன் ஒன்றை போடுவோம் பொருவார். அதான் பாரம் பண்ண அவருக்கு அடிச்சு போட்டோம் அடிக்கின்றாங்க. அட் பண்ணிடலாம். அவர் நம்பர் சேவ்ல இல்லை. அவருக்கு அடிச்சுட்டு ஒன்றும் கனெக்ட் பண்ணுறேன். இது ஒரு சரியாக கஷ்டம் இல்லை. ஆளை பொசை கூப்பிட்டு கேளுங்க. அதுதான் ஆளை கூப்பிட்டு கேளுங்க என்ன மாதிரி செய்கிறேன்ட்டு. கண்ணாடி இல்லை விளையாட்டு. கொண்ட பிரிஞ்சியா?
என்னண்டு இது இப்படி இது சரியா கஷ்டம்டா போய் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குட்டு அமர்த்துப்பட்டா கண்ணாடி கொஞ்சம் ஒரு பக்கம் இது கொஞ்சம் 5 mm இது எத்தனை mm கண்ணாடி ஆ கண்ணாடி மொத்தவங்களுடைய பரவாயில்லை சில்ல எடுத்த வேலை இப்போ மேலுக்கிட அங்கே வழியாக தூக்கி கொண்டு கீழுக்கு வைக்கணும் இன்னைக்கு மேலுக்கு வைக்கிறேன் இங்கே தூக்கணும் உதவ வந்தது என்ன சாமானது ஆ அவ்வளோதான் கொஞ்சம் வச்சு சிலிக்கோனும் வைக்க வேண்டியா இந்த சாம்பிள் எல்லாம் காட்டுறது சிலிக்கோனும் வச்சு விடுறது பார்த்துட்டு தான் நான் போய் குளிக்கலாம் இப்போ நியூ சேனல் தானே நீங்கள் அடிக்க போகிறோம் அடிச்சு போட்டு தான் கிளாஸ் போகிறோம் இதே மாதிரி யூடியூப் மேலுங்களுக்கு அடிச்சு அடிச்சு போட்டு பாப்போம் இவ்வளோ பூட்டி முடிக்கிறேன் சரி இவ்வளோட அதான் நான் ஒரு நாளைக்கு கொண்டு தான் போண்டாப்பா பழகிட்டா சரி ஆனால் என்ன இப்போ ஆக்கல்ண்டா கொஞ்சம் பயத்தோட கூட்டுவினோம் வீட்டுக்கார் இல்லாட்டி சைட் வழியை நொறுங்கினான் தள்ள வேண்டியான் போச்சு சரட்டு தள்ளனியா சைட் வழியா நொறுங்கினான் செய்தான் சொத்தி தான் செய்தான் பித்தி என்ன திருந்தேன் உண்மை கதையாக தானேப்பா அடே சார் அந்த அம்மா சொன்ன இல்லை அக்கா சொன்ன அந்த அம்மா சொன்ன அது பார்த்தா இருக்கிறாப்பா ஆடெல்லாம் பா ஒரு ஹை ரேட்டு தான் நிற்கணும் வாங்க கவனமாடா டே போண்டாம் விஜய் பாரம் பாரம் வை கொஞ்சால என்ன அவனை வைக்க விட்டு நீங்கள் வைக்கிறான்னு சுகம் நடுவுக்கு போகுவா கீழுக்கு வைக்கிறீ இல்லையா அப்போ இறங்கணுமா கீழுக்கு கீழுக்கு இப்போ நீங்கள் கீழுக்கு அந்த தொட்டில் வச்சிங்க அது அதே வைக்கிற கீழே போச்சப்போ சைட்டுக்கு சைட்டு சிரிக்க அடிக்கிறது சில்லு எடுத்த வேலடா படியா நீளமா வட்டி போட்டு தள்ளனப்பா ஐயோ மட்டுக்க வட்டுறியப்பா உதவ கொண்டு பிச்சை பிடிச்சே பொரியல் அடுத்த இல்லை படியே பின்னாடி சிரிக்காங்க அதையில கேட்டு அவன் சிரிப்பான் தானே அவன் சிரிப்பான் மாவாண்ட வேலை எனக்கு இல்லை தெரியுமாண்டு அங்காலயம் ஒன்று வச்சவன் தெரியும் வச்சு போட்டாம்படுவாங்க கணக்காவே எல்லாம் உள்ளுக்கு தள்ளி வைங்க பாட அவங்க எல்லாம் தள்ளி உள்ளு சிலிக்கோன் வைக்க உள்ளுக்கு அப்படியே எடுத்த உடனே வைக்கக்கூடாது கொஞ்சம் ஆறுதலாக தான் போய்க்கும் சரி ஏன்னு அவன் கையால் வெட்டுறான்னு பார்த்தீங்களா அனுபவத்தை நீங்கள் கத்தியால் வெட்டுறீங்க அவன் வைக்கலாம் தான் புதுக்கு ரப்பர் சாமான் தான் நீங்கள் வச்சுக்கோங்க தள்ளுறாங்க இரும்பால் வச்சு தள்ளுறீங்க அண்ணா கீழுக்கல்ல வச்சீங்க ரெண்டு ரங்காடிக்கு 2-3 சட்டு மேலுக்கு வைக்கிறது இல்லையே ஆடா இப்போ சைட்டுக்கு ஆடும் தானே சைட்டுக்கு என்ன வைப்பியல் நீ சைட்டுக்கு புது வைப்பியல் சரியப்பா அந்த சைட்டுக்கு இப்படி கண்ணாடி ஆடா ஆ சிலிக்கன் வைக்க முடியும் ஆனால் வீட்டுக்காரர் இல்லாட்டி சரி ஒரு 2-3 நாள் வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க இங்கே அவன் வச்சு முடிஞ்சப்பா நெருப்பு தானே அவனுக்கு அனுபவம் ஏய் சாப்பாடு போய் நீங்கள் என்னென்ன போஸ் சாப்பாடுக்கு ஓ கீழே அப்பாட்ட வேணுங்க 2000மா அப்பாட்ட சொல்லுங்க நான் சொன்னேன்டா அப்பா நிற்கிற ஏரியா இல்லையா சொல்கிறேன் அதை சொல்லி கொண்டு இல்லை நீ இப்போ எங்கேண்டு வர நீ நான் கீழே 2 நாள் ஷர்ட்டு போட்டது இருக்கா நீங்கள் கீழே போங்க போங்க அதை கூப்பிடுங்க பண்ணிட்டேன் அவன் வளைச்சி போடான்னு நேரம்
ஆஷா அதை மெதட்டோட பிடிச்சிட்டு பைக்கிறாங்க இல்லாட்டி முதல் பாட அடிச்சு போட்டு தூக்கி கண்ணாடி தூக்கி வச்சா கண்ணாடி போகுதில்லை. ஐயோ கடவுளே. அப்போ கீழே போக அப்பா நீ சின்னதுண்டோ சின்னதுண்டோடும் ஜாயின் பண்ண கூட அப்படி ஒரே இதில் வைக்கும் ப்ரோ ஜாயின் பண்ண கூட. ஆ சரியா வழியில் என்ன பினிஷிங் என்ன வரும்? அதான் சிலிக்கன் அது எப்படி என்ன சாமான் அது? அது சரி சரி சிலிக்கன் வச்சு காட்டா சரி நான் போடுவேன் குளிக்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக செய்யலாம். அப்போ என்ன இப்போ என்ன அடிக்க சும்மா பினிஷிங்கை பாரு அதான் அப்புறம் வைக்கிறப்ப சும்மா சொல்லு பூசி காட்ட சொல்றே நீ என்னட்டு இப்போ மனஜாச்சு இல்லை அண்ணா ஆசைப்பட்டது வச்சு காட்டு. அப்போ வெட்டி போடும் போல கையே என்ன ஐயா உள்ள ஓட்டுதோ பத்தியில். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க உண்மைக்கு முறைக்கு உள்ளுக்கும் தள்ளி வழியிலேயும் தள்ளணுமாப்பா? எப்படி தள்ளுறீங்க? உள்ளு தள்ளியா தான் இந்த கண்ணாடி இந்த பின்னுக்கு போயிடறாங்க இல்லையோ? ஆ சிலிக்கன் புல்லா ரம்புவேன். சிலிக்கன் புல்லா ரம்புவேண்டா இந்த பஞ்சு என்னண்டு சிலிக்கன் உள்ளு போக விடாதே என்னண்டு அடிக்க பாருங்க கொம்பரசர் மாதிரி தானே தள்ளி கொண்டு அந்த வேலையை பார்க்க ஆசையாக தான் நின்று பார்க்கணும் எந்த வேலையில் போகும் அதான் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் நிற்கிறது பம்பு இல்லைன்னு இல்லை நான் அம்மா என்ன கேட்குறேன் நான் இதை வந்து உள்ளுக்கு தள்ளி விட்டீங்கன்னா பின்னுக்கு இந்த கண்ணாடி பின்னுக்கும் போய் ஒரு இடவழியும் இருக்குது அந்த இடவழிக்கு இறங்குமே இல்லை இந்த பஞ்சுகள் அப்போ கொஞ்சம் ஆட்டோ சேவைலாம் நிற்குமே இல்லை. இப்போ இதை இது வைக்கிறது வந்து உங்க அடிக்கிறீங்கப்பா இதுக்கு வைப்ரேட் பண்ணா அது சிலிக்கான வைக்கிறது ஃபுல்லாக அவன் சிரிக்க வந்துட்டான் காசு கொடுத்து நான் சாப்பாடு காசு చెప్పండి అయ్యి 5 నుంచి చెప్ప సూపర్ అయ్యా డియం హలో ஹலோ ஓமாக்கா இல்ல நான் இங்க பொலனாருவே. ஐயோ இந்த வீடியோல பார்த்து பார்த்து பாக்கணும் போலடா கேட்ட மானே ஓமையா ஊருக்கு வருவீங்க எங்க மட்டக்களப்புக்கோ? இல்ல இல்ல நான் இங்க சுண்ணாத்திரத்து கதைக்கணும் பார்க்கணுமா தான். என்ன பார்க்கல ஆண்டவர் ஏன் வீடியோலாம் பார்க்கலாம் மகனை பாக்குறதுக்கு அம்மாவுக்கு அனுமதி இருக்கு. அப்போ வாங்க இங்கே யாழ்ப்பாணம் பர்த்டேக்கு வாங்க. வந்துட்டீங்களோ? ஓ நான் இது என்ன எங்கே போனேன் நான் மட்டக்களப்பில் நின்று அந்த கஷ்டப்பட்டவர்களுக்கு இதெல்லாம் உதவி செய்கிறீர்கள் பேருந்தேன். ஓ அதெல்லாம் முடிச்சோன்னு வந்துட்டேன். கேளுங்க என்ன பஸ்ஸாவது இப்போ கூட்டுறேன் அது பிரச்சனை நான் இப்போ கழுவு நாக்கில் போய் தடிமை தடிமை ஷாகுது கிடந்தா சின்ன பீஸ் வைக்கும் பின்னு போட்டு நான் ஸ்போர்ட்ஸ் சரியா படியா பாடா எல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி சிலிக்கான் இப்போ அப்புறம் அவங்க கடைசியாக ஃபினிஷ் பண்ணி அடிக்க சென்டரை பார்த்தீங்கன்னா சரியோகாடா சரி சரியா அது அப்படித்தான் டாம்பனா டூம்பனா நோமலப்பா